வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய யூடியூப்லேருந்து கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லீகல் செக் ஒரு லேண்ட் வாங்கும்போது அவசியமா? ஏன் அவசியம்? நாங்கள் லீகல் செக்குக்கு வேறு தனியாக பணம் கட்டி பார்க்கணுமா அப்படின்னு. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. எதனால், ஏன் அவசியம், அந்த வேல்யூ எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் எண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, ஒரு இடத்தோட ஓனர்ஷிப் கிளாரிட்டி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இவர் தான் ஓனரா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். சரி, மிக முக்கியமாக என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, லேண்டு கொடுக்குறவரோட ஆதார், பட்டா, சிட்டா, ஈசி இது எல்லாமே கண்டிப்பாக 100% கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுவும் ஈசி ஒரு 30 இயர்ஸோ 50 இயர்ஸோ இந்த லேண்டை பற்றி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ண போகிறோன்னா, அட்வான்ஸ் கொடுத்தோ இல்லை நான் முழு பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தான் இதை ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் இருக்குது, எங்கிட்டையும் ஒரு பணம் வாங்கியிருந்தார், இன்னொருத்தட்டையும் பணம் வாங்கியிருக்காரு. நான் 2 பேருமே சேர்ந்து கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டே செல்லாது அப்படின்னு ஆகும். அப்போ அவர் ஏமாத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த லேண்டு டிஸ்பியூட்டட் லேண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் சட்டத்தில் இருக்குது.